சில பேர் வாழ்க்கையில் சில அச்சீவ்மெண்ட் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். குறிக்கோளை நாம் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இலக்குங்கிறது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. ஒரு சின்ன படிப்பில் எந்த படிப்பு படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும், எந்த பொசிஷனில் நம்ம இருக்கணும், லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகணும், இப்படிங்கிற இந்த சின்ன சின்ன இலக்குகளை கூட சில பேர் அடைய முடியாமல் தடுமாறுறதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன காரணமாக தான் இருக்கும். ஆனால் அந்த இலக்கை அடைய முடியாமல் இருக்கும். அப்போ நம்ம இலக்கை அடையணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், அந்த இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்ன சின்ன விஷயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு சிறுத்தை இருந்துச்சாம். சிறுத்தை அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் தானே, அது வேகமாக ஓடக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அதனுடைய ஸ்பீடை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அது வேகமாக ஓடக்கூடியது இல்லைங்களா? ஆனால் அது தன்னுடைய குட்டிக்கு தன்னை மாதிரி அது நல்ல வேகமாக ஓட கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அது ஆசைப்பட்டுச்சு. அதனால் அந்த சிறுத்தை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை குட்டியை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுன்னு அது கழுத்தில் ஒரு பையை மாட்டி விட்டுச்சு. நீ ஓடும் பொழுது உனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் எடுத்து இந்த பையில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும். உனக்கு பிடிச்ச விஷயங்கள், நீ எதெல்லாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும் அந்த சிறுத்தை. இந்த குட்டியும் அம்மா சொன்னிச்சேன்ட்டு அந்த பையில் தனக்கு போகிற வழியிலலாம் என்னென்னலாம் பிடிக்குதோ, எனக்கு ஆசைப்படுதோ அதெல்லாம் எடுத்து அதில் சேர்த்து வச்சுட்டே வருது அந்த பை. அப்படியே இது ஓட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நாள் அந்த பையை ஃபுல்லாக நிரம்பிட்டு அதால் ஓட முடியலைன்னு அவங்க அம்மாட்ட சொல்லும். அம்மா, நீங்கள் பையை மாட்டி விட்டீங்க, அது ஃபுல்லாக எனக்கு பிடிச்சமானதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டேன், அது வெயிட் அதிகமாக இருக்குதுமா, என்னால் ஓட முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த குட்டி சிறுத்தை அவங்க அம்மா சிறுத்தைகிட்ட சொல்லும். உடனே அவங்க அம்மா அது பையை வாங்கி பார்த்தா அதுக்குள்ளே என்னென்னலாம் பொருள் இருக்குதுன்னு எல்லாத்தையும் கொட்டி பார்க்கும். கொட்டி பார்த்தா அதில் தேவையில்லாத பொருள்கள் நிறைய இருக்கும். அந்த தேவையில்லாத பொருள்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேன்னு அதுகிட்ட ஒன்று ஒன்றா கேட்கும். அப்போ அது ஒன்று ஒரு காரணம் சொல்லும். உடனே அந்த சிறுத்தை சொல்லும், நீ உனக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நீ சேர்த்து வைக்கணும் ஒழிய எல்லாத்தையும் எடுத்து போட்டுச்சுன்னா இப்படி தான் உனக்கு வெயிட் அதிகமாகி ஓட முடியாது. நம்ம போகிற போக்கில் எல்லாமே நம்மளுக்கு பிடிக்கும் தான். எல்லா விஷயங்களும் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கும். பார்க்குற விஷயங்களாம் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி தோணும். அதை நாம் தான் கரெக்டாக நம்மளுக்கு எது சரியானதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ உனக்கு அந்த கஷ்டம் வந்திருக்காதுல்ல அப்படின்னு அந்த குட்டி சிறுத்தைக்கு அந்த சிறுத்தை சொல்லி கொடுக்குமா. அப்போ தான் அதுக்கும் புரியுதான், சரிம்மா நான் இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுமா. இது ஒரு சின்ன கதை தான். ஆனால் இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமளும் இப்படி தான் செய்கிறோம். வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே ஒழிய நாமகள் தேவையில்லாத விஷயங்களை நம்ம காதில் போட்டுக்கிட்டு அதை கொண்டு நம்ம மைண்டில் செட் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் ஒரு வேலையை செஞ்சிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. நல்ல கருத்துக்களும் சொல்லுவாங்க, கெட்ட கருத்துக்களும் சொல்லுவாங்க. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையது நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். சில பேர் சொல்லி கொடுக்குற உங்கள் கூட நண்பர்களும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய கோலை அடைய விடாதபடி சில டைவர்ஷன் பண்ண தான் செய்வாங்க. சில கெட்ட பழக்கங்களை உங்களுக்கு உள்ளே புகுத்த பார்ப்பாங்க. சிலதை நீங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது உங்களை கிண்டல் பண்ணி அதை செய்ய வைப்பாங்க. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் சிலவர் உங்கள்கிட்ட டிகிரேட் பண்ணுவாங்க. சில சமயங்களில் உங்களுக்கு டியூட்டரே கூட உங்களை ஏதோ ஒரு கோபத்தில் உங்களை டிஸ்கிரேட் பண்ணிவிடுவாங்க. இதை மாதிரி அவங்க வேணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் நம்ம மனசை செலுத்தாமல் அதெல்லாம் வாங்கி மைண்டில் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மனநிலை ஒருநிலைப்படுத்த முடியாது. அப்போ உங்கள் மனசை யாரெல்லாம் டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணவும் கற்றுக்கணும். எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தேவை இல்லையோ அதெல்லாம் நம்ம காதில் வாங்கி அப்படியே விட்டுடணும். அதை மனசுக்கோ மைண்டுக்கோ கொண்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும். நம்மளுக்கு இது எது வேண்டுமோ அதை மட்டும் நாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய குறிக்கோள் எதுவோ அதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் நாம்
செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக அந்த இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக நம்ம இலக்கை அடையிறதுக்கு நம்மளுக்கு எது தேவை அப்படின்னு கேட்டால், நம்ம தேவையானவற்றை மட்டும் நம் மனதில் வைத்து அதன்படி நாம் போய்கொண்டே இருந்தால் நாம் இலக்கை அடைய முடியும் என்பதுதான் உண்மை. ஆக மாணவர்களாகிய நீங்களும் இலக்கை அடைய வேண்டுமெனில் நல்ல சிந்தனையுடன் நேர்மறை எண்ணத்துடன் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்து உங்களுடைய இலக்கை அடைய வாழ்த்துகிறேன். நன்றி.